நான் 27 வருஷமா வச்சிருக்கேன். இந்த இடத்துல போய் 10 பாத்திரம் வைக்காம 10 ரூபா சம்பாதிக்கிற வழி எனக்கு இருக்கு. எனக்கு தோப்பு சொந்த வீடோ அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் கிடையாது. ஐயோ சாமி கஷ்டமா. நான் பட்ட துன்பம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. யாரோட உதவியும் கிடையாது. எனக்கு ஒரு அநாத பணமும் கிடையாது. ஒரு ரேஷன் கார்டும் கிடையாது. இல்ல அந்த முதியோர் பணம்னு சொல்றாங்களா அதுவும் கிடையாது. அப்படின்னா அரசாங்கங்கிறது சரியான ஒரு முறையில போகல. ஒரு வாடகை கட்டுறதுக்கு கூட வழி கிடையாது. இதே இடத்துலதான் படுக்கிறேன், இதே இடத்துல தான் தூங்குறேன், இங்கதான் இருக்கிறேன். எனக்கு வீடும் கிடையாது. நான் வீடு எடுக்கிற அளவுக்கு எங்க போய் கேட்டாலும் 10,000 ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறியா, 20,000 ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறியா, 4,000 ரூபா வாடகை தரியா. ஒரே ஒரு ஆளு நாளைக்கெல்லாம் கார்டு வாங்கி தரேன்னு 20,000 ரூபா வாங்கி தரேன். இதை பார்க்குற மகராசரி யாராவது ஒருத்தர் முன் வந்து ஏதோ ஒரு உதவி செஞ்சா அவங்க மக்கள் குட்டி எல்லாம் நல்லா இருக்கட்டும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய தொழிலோ சின்ன தொழிலோ பிசினஸ் செக்மெண்ட் சம்பந்தப்பட்ட வீடியோஸ்லாம் வந்து ரெகுலரா வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மா 66 வயசுலயும் வந்து அவங்க வந்து யாரையுமே டிபெண்ட் பண்ணாம சின்னதா ஒரு கடை வச்சுட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லைஃப் வந்து லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து எங்க இருக்காங்க அப்படின்னா சேலம் சோனா காலேஜ் இருக்குல்ல, அங்க வந்து கிட்ட ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். அந்த பெட்ரோல் பங்க் கிட்ட தான் அவங்க வந்து இருக்காங்க. இவங்க இந்த ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் அப்புறம் இவங்களோட அந்த லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவங்க கிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. உங்க பேருமா? மல்லிகா. மல்லிகாவா? இப்போ இந்த சோனா காலேஜ் கிட்ட இங்க எத்தனை வருஷமா இளநீ கடை வச்சிருக்கீங்க? நான் 27 வருஷமா வச்சிருக்கேன். 27 வருஷமா இளநீ கடை மட்டும் தான் வச்சிருக்கீங்களா? இப்போ ஸ்டார்டிங்ல எங்க இருந்து இளநீ வாங்குவீங்க? இப்போ உங்ககிட்ட சொந்தமா தோப்பு இருக்கா இல்ல? இல்ல கண்ணே, எனக்கு தோப்பு சொந்த வீடோ அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் கிடையாது. நான் விலைக்கு தான் கண்ணு வாங்கி வைக்கிறேன். விலைக்கு தான் வாங்கி வச்சுட்டீங்க. இப்போ எவ்வளோக்கு வாங்கி வைக்கிறீங்க? ஆரம்பத்துல எல்லாம் நான் கடை வைக்கிற புதுசுல 2,000 ரூபாய்க்கு வாங்குவேன். 3,000 ரூபாய் 5 ரூபாய் அப்படி விற்போம். இப்போ ஒரு 4-5 வருஷமா பொள்ளாச்சியில் வாங்குறதுனால 38 ரூபாய்க்கு போடுறாங்க. நாங்க 50 ரூபாய்க்கு விற்போம். பொள்ளாச்சில இருந்தா இப்போ இங்க வருதா உங்ககிட்ட? இங்க இருந்தாலும் சேலத்துல இளநியே கிடையாது. இளநியில பொள்ளாச்சில இருந்தா வாங்கி வித்துட்டு இருக்கீங்களா? பரவாயில்லையா, வியாபாரம் ஓடுதா உங்களுக்கு? பரவாயில்ல கண்ணு, ஏதோ நான் அடுத்த இடத்துல போய் 10 பாத்திரம் வைக்காம 10 ரூபா சம்பாதிக்கிற வழி எனக்கு இருக்கு. ஆமா, யாரையும் போய் கேட்க வேண்டியது இல்லாம ஏதோ என் பொழப்புக்கு தக்கன நான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். லோன்லாம் கரெக்டா இங்கே வந்து போட்டுருவாங்களா? அவங்க இந்த இடத்துக்கு போட்டுருவாங்க. இளநீ தீந்து போச்சுங்க, இளநீ கொண்டு வாங்கன்னா கொண்டு வருவாங்க. கொண்டு வந்த உடனே இறக்கிட்டு பணம் கொடுக்கணும். பரவாயில்ல, வியாபாரம் கரெக்ட் ஓடுதா? ஓரளவுக்கு நல்லா ஓடிட்டு இருக்கா? பரவாயில்ல கண்ணு. இப்போ இங்க போட்டிருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருக்கிறதுக்கும் இப்போ வரைக்கும் வித்தியாசம் எதாவது இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை கண்ணு. ஆரம்பத்துல எந்த மாதிரி இருந்ததோ அப்பத்தி ரேஞ்சுக்கு அது பரவாயில்ல, இப்பத்தி ரேஞ்சுக்கு இது பரவாயில்ல, இப்படிதான் சொல்ல முடியும். இது அப்பதான் பரவாயில்ல சம்பாதிச்சோம், இப்பதான் சம்பாதிக்க முடியல, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்போதைக்கு வெத்த விலைவாசிக்கு அது பரவாயில்ல, இப்போதைக்கு இது பரவாயில்லங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ வெய்ய காலத்துல மட்டும்தான் இளநீலாம் போகும். இப்போ வெய்ய காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இல்ல கண்ணு, இது மழை காலத்துலயும் போகும், வெய்ய காலத்துலயும் போகும், எல்லா இதுலயும் போகும். மெடிக்கல் ஸ்டோருக்கு என்னைக்கு ஆள் போகாம இருக்காங்களோ அன்னைக்குதான் இளநீ கடைக்கு வராம இருப்பாங்க. புரியுது புரியுது. மெடிக்கல் ஸ்டோருக்கு என்ன மரியாதை இருக்கோ அதே மரியாதை இளநீ கடைக்கும் இருக்கு. இளநீ கடைங்கிறது சர்வசாதாரணம் கிடையாது. எல்லாத்தையும் ஒரு குணப்படுத்தக்கூடிய மருந்து சக்தியும் அதுல இருக்கு. அதனால இளநீ வச்சு நம்ம கெட்டு போறதும் கிடையாது, அது வியாபாரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஊத்தாத மலையில கூட நமக்குன்னு 10 வியாபாரம் நடக்கும், ஓடும். அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. இப்போ இளநீ இப்போ தர்பூசணி மட்டும் தான் வித்துட்டு இருக்கீங்களா? சீசனுக்கு மட்டும்தான் தர்பூசணி. 3 மாசம் தான், இன்னும் ஒரு 10 நாள் போனா தர்பூசணி வேலை முடிஞ்சு போச்சு. அப்புறம் நமக்கு இளநீ. அடுத்தது தர்பூசணி முடிஞ்ச உடனே பலாப்பழம் எடுத்துட்டு வருவேன். பலாப்பழம் முடிஞ்ச உடனே 6 மாசத்துக்கு வெறும் இளநீ மட்டும் வச்சுப்பேன். பலாப்பழம் அங்கே பண்ருட்டிலேருந்து வாங்குவீங்களா இல்லை கேரளா? பண்ருட்டி பழம் சத்திரத்துக்கு வரும், சத்திரத்துல இருந்து எங்களுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. லோடு அப்படியே இங்கே வந்து எடுத்து போடுவாங்களா? கொண்டு வந்துருவாங்க. லோடெல்லாம் நான் எடுக்க மாட்டேன். எனக்கு தகுந்த மாதிரி ஒரு 10 பழம் 15 பழம் அவ்வளவுதான் எடுத்துக்குவேன்.
லோடா எடுத்துக்கிட்டோம்னா அது 1,00,000 ரூபாய்க்கு வரும். அது விற்று கட்ட முடியலன்னா நம்ம கடங்காரி ஆகி போயிடுவோம். அந்த கஷ்டத்தெல்லாம் நம்மளால பட முடியாது. அன்னன்னைக்கு என்ன நமக்கு வியாபாரம் ஆகணும் நமக்கு தெரியும். அதை வச்சு போய் நான் எடுத்துட்டு வந்துடுவேன். இப்போ இளநீ வியாபாரத்தில் ஒரு நாளைக்கு உங்களுக்கு தோராயமாக எவ்வளோ கிடைக்கும்? இவ்வளோ நல்லா சொல்ல முடியாது கண்ணு. ஒரு நாளைக்கு வரும் இல்லை வராமல் போகும்? வராமல் போகும். ஒரு நாளைக்கு நல்ல லாபம் கிடைக்கும், ஒரு நாளைக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கும், ஒரு நாளைக்கு நடுத்தரமா இருக்கும். இது வந்து இதுதான் முடிவுன்னு சொல்ல முடியாது, இதுதான் ஆரம்பம்னு சொல்ல முடியாது. அதனால அது வர்றதும் வராததும் அன்னன்னைக்கு கடவுள் நமக்கு என்ன படி அளந்தாரோ அதுபடிதான் நடக்கும். ஆமா, நீங்க போய் சொல்லியிருந்தீங்களே 27 வருஷமா வந்து தனியா கஷ்டப்பட்டு தான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து யாரோட உதவியுமே எதிர்பார்க்காம தான் இவ்வளவு தூரத்துக்கு வந்து வந்திருக்கீங்க. இப்போ உங்களை மாதிரியே வந்து நிறைய பேர்லாம் வைராகியமா இருப்பாங்க. நான் வந்து யாரையுமே வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டேன், நான் வந்து என் சொந்த காலில் தான் நிற்பேன். அப்படி இருக்கிறவங்களுக்கு உங்களோட நீங்க கத்துக்கிட்டீங்களோ உங்க வாழ்க்கையிலேருந்து, அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அப்படி இருக்கிறது என்னைக்குமே யாருக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயப்படவே வேண்டாம். என்ன, நம்ம யார் தயவுலையும் பொழைக்கல, நாம வந்து நாம உழைச்சி நாம சாப்பிட்றோம் அப்படிங்கிற அவங்களுடைய தன்னம்பிக்கையை நான் பாராட்டுறேன். என்ன, அவங்க வந்து என்ன மாதிரியே இருக்கணும். நாளைக்கு காசு வருதுன்னு சொல்லிட்டு அவங்க பின்னால போறதோ அல்லது நமக்கு ஒரு உதவி செய்யறாங்க அப்படின்னு நம்பி அவங்க பின்னால போய் ஏமாந்து வர்றதோ இதெல்லாம் இருக்கக்கூடாது. யாரு சொன்னாலும் நல்லா யோசிக்கணும், இது நம்மளுடைய நடைமுறைக்கு இது ஒத்து வருமா, நாம இதுல செயல்பட்டா இதுல ஏதாவது நம்ம முன்னுக்கு வருவோமா அப்படிங்கிறத நம்ம நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்து யாரையும் நீ உங்க வந்து தூக்கி எறிஞ்சு பேச வேணாம், அவங்களுடைய உதவி வேணாம்னு நீ சொல்ல வேணாம், யோசிச்சு அதுல இறங்கு. இதுதான் என்னுடைய இது. நான் வந்து யாரை நம்பி போய் அந்த மாதிரி எல்லாம் சொந்த பந்தத்தை எல்லாம் நம்பி போய் கடைசீட்டில் ஒரு வேளை சாப்பாடு கூட கொடுக்காம துரத்தினவங்க எல்லாம் இருக்காங்க. என்ன, அந்த மாதிரி போயிடக்கூடாது. நம்மளுடைய முடிவு என்னமோ அதை வந்து கடைசி வரைக்கும் நிலநிறுத்திக்கணும். வீராப்பு நமக்கு சொத்து, நம்ம உழைச்சி சாப்பிட்டா அதுல ஒரு தப்பும் கிடையாது, நம்ம யாருக்கு பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. இதுதான் என்னுடைய எண்ணம். இதை தான் நான் அடுத்தவங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யார்கிட்டையும் பொய் சொல்ல வேண்டாம், யாரு காசு ஏமாற்றி சாப்பிட வேண்டாம். நாம் உழைக்கிறோம், அதுக்கு உண்டான காசு எடுத்து நம்மளால மீதி பண்ண முடிஞ்சா பின்னால நமக்கு வேணும்னு மீதி பண்ணி வையி. அப்படி ஒன்னால மீதி பண்ணி வைக்க முடியலன்னா வரவுக்கு செலவுக்கும் கரெக்டாக வச்சுக்கிட்டு யாருக்கிட்டையும் நீ போய் கையேந்தாம பிச்சை கேட்காம நீ வாழ்ந்துக்கோ. அதுதான் என்னுடைய எண்ணம். நான் இது வரைக்கும் அப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் போய் சொந்த பந்தத்துக்கிட்ட நெருங்கியோ இல்லை மற்றவங்ககிட்ட நெருங்கியோ எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க, 10 நாள் கடையில் ஒன்றுமே இல்லைனாலும் பேசாமல் உட்கார்ந்துருப்பேன். அவ்வளவுதான் என்னுடைய எண்ணம். நிறைய பேர் வந்துட்டு நான் சின்னதாக பண்ணாலும் சின்ன தொழில் பற்றி நான் பார்த்துக்கிறேன், சிறு தொழிலெலாம் தொடங்குறாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சிறு தொழில் தொடங்கிறதுனால தப்பே இல்லை கண்ணு, அதுவே நாளைக்கு பெருசாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாம் செய்கிற பொறுப்பில், நாம் செய்கிற அடக்க ஒடுக்கத்தில் நாம் சம்பாதிக்கிறது என்னன்னா 10 பேத்த வியாபாரத்தில் வந்து யார்கிட்டையும் மூஞ்சி சுழிச்சு பேசக்கூடாது. இன்னொன்று வந்து யார் எவ்வளவு கோபமாக பேசினாலும் இருக்கட்டும் இருக்கண்ணே அப்புறம் பேசிக்கலாம், காசு இல்லையா சரி நீங்கள் அடுத்த வாட்டி வரும்போது கொடுங்க கண்ணு, இப்படியெல்லாம் நம்ம பேசினோம்னா அந்த சிறு தொழில் வந்து பெருசாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நம்ம வந்து சிறு தொழிலையே நம்ம அடுத்தவங்களை எடுத்தெஞ்சோ அல்லது மற்றபடிக்கு என்னன்னா இப்போ இந்த போலீஸ்கார் வருவாங்க, அவர் வந்த உடனே நான் அவங்கள பார்த்து நம்ம ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னா அவங்களுக்கு மனசெலவி போயிடும். நாம சேரை விட்டு எந்திரிக்காம இருந்தா ஒரு மாதிரி என்ன அப்படி இருக்காங்க யோசிப்பாங்க. அதனால யாருக்கு எந்த மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதையை கொடுத்து அந்த சிறு தொழில் நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா கண்டிப்பா அதுல வந்து நம்ம முன்னுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ரோட்டோரமா கடைலாம் வச்சிருக்காங்கல்ல, இதுல என்னென்ன மாதிரி கஷ்டம்லாம் வரும் உங்களுக்கு? என்னென்ன மாதிரி கஷ்டம் வரும்னா திடுதுப்புன்னு முனிசிபாலிட்டிக்கார் வருவாங்க, கடை வைக்காதீங்க எல்லாம் எடுங்க எடுங்க தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்களாலே அது தப்பு கிடையாது, அவங்களுக்கு மேல் இடத்துல இருந்து ஆர்டர் வரும்.
அவங்க வந்து ஒரு நாள் வந்து இல்லைம்மா 2 நாளைக்கு கடை வைக்காதீங்க, 4 நாளைக்கு வைக்காதீங்க, அல்லது ஒரு மாதம் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தவிர வேற எந்த ஒரு கஷ்டமுமே இந்த இடத்துல கடை வச்சு கிடையாது. சரி சரி. கிடையாது. அவங்க மேல் இடத்துல இருந்து ஏதாவது முதலமைச்சரோ யாராவது வரதா இருந்தா ஒரு 2 நாளைக்கு கடை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தவிர எங்களுக்கு வேற எந்த தொந்தரவுமே இங்க இந்த இடத்துல கிடையாது. முனிசிபாலிட்டி ஆகட்டும், போலீஸ் ஆகட்டும், அல்லது மக்கள் ஆகட்டும், எந்த பிரச்சனையுமே கிடையாது. நல்லா இருக்கும். அதனால எந்த இது கிடையாது. நீங்க வந்து சொல்லியிருந்தீங்களா நான் 27 வருஷத்துக்கு முன்னாடி கடை வந்து வச்சிட்டேன் அப்படின்ட்டு. அப்போ நீங்க கடை தொடங்கும் போது நீங்க என்னென்ன மாதிரியான எடுத்தோடனே எதுலையுமே வந்து பெருசா வந்துட முடியாது. நீங்க என்னென்ன மாதிரி கஷ்டம்லாம் உங்களுக்கு வந்துச்சு ஸ்டார்ட் பண்ணும் போது, அதை பத்தி சொல்லுங்கம்மா. சாமி கஷ்டமா, நான் பட்ட துன்பம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. என்னம்மா ஆச்சு? கையில வசதி கிடையாது, வீடு வாசல் கிடையாது, சொந்தன்னு சொல்லிக்க ஒருத்தர் கிடையாது. நானும் என் வீட்டுக்காரு என் பொண்ணு இந்த ஊருக்கு வரும்போது வந்து நாங்க கொஞ்சம் நஞ்ச கஷ்டப்படல, அவ்வளவு கஷ்டப்பட்ட இன்னைக்கும் பட்டுக்கிட்டு தான் இருக்கேன். என்ன, யாரோட உதவியும் கிடையாது, எனக்கு ஒரு அநாத பணமும் கிடையாது, ஒரு ரேஷன் கார்டும் கிடையாது, இல்ல அந்த முதியோர் பணம்னு சொல்றாங்களா அதுவும் கிடையாது, வீடும் கிடையாது. கடைசியில என் வீட்டுக்காரர் இறந்து 7 வருஷம் ஆச்சு. விதவி பணம் போய் கேட்டா அது கூட இல்ல. இப்போ கேட்டீங்களா கலெக்டர் ஆபீஸ்ல? அது கூட கிடைக்கல. என்ன அப்படின்னா கண்ணே, அரசாங்கங்கிறது வந்து சரியான ஒரு முறையில போல. யாரு உண்மையில ஏழை, யாருக்கிட்ட பணம் இருக்கு, யாருகிட்ட பணம் இல்ல, யாராளுக்கெல்லாம் எவ்வளவு சொத்து இருக்குது, யாருக்கெல்லாம் சொத்து இல்ல, இதையெல்லாம் அவங்க கணிக்கிறதே கிடையாது. ஏன்னா ஒரு மாசம் 1 லட்சம் ரூபாய் வாடகை வாங்குறாங்க, அந்த வீட்டுல பார்த்தா 3 பேர் அநாத பணம் வாங்குறாங்க, 4 பேர் விதவி பணம் வாங்குறாங்க. இந்த இந்த என்னது ரேஷன் கார்டுக்கு ஒரு 1000 ரூபான்னு சொல்றாங்களே, அது ஒரு 4 பேர் வாங்குறாங்க. இதையெல்லாம் இந்த அரசாங்கம் கண் முழிச்சு பார்க்கறதே கிடையாது. அனாதிங்க தான், ஏழை தான். என்ன, ஆனா மேலும் மேலும் போறவங்களுக்கு மட்டும்தான் இந்த அரசாங்கமும் துணை போகுது, அவங்களுக்கு தான் உதவி செய்யுது. என்ன, யாரு நம்பமா கஷ்டப்படுறாங்களோ யாரு, நான்லாம் இந்த இடத்துல எனக்கு சொந்த ஒரு வாடகை கட்டுறதுக்கு கூட வழி கிடையாது. இதே இடத்துல தான் படுக்கிறேன், இதே இடத்துல தான் தூங்குறேன், இங்கே தான் இருக்கிறேன். சொல்லுங்க, இந்த ரோட்ல நைட்டு 10 மணிக்கு இதுல யாராவது நல்லவன் போவானா? எத்தனை குடியாரம் போவான், எத்தனை திருடம் போவான், எத்தனை ஐயோக்கு போவான். அத்தனை பேத்துக்கு மத்தியில இந்த இடத்துல தான் நான் பொழவு பண்றேன். எனக்கு வீடும் கிடையாது. நான் வீடு எடுக்கிற அளவுக்கு எங்க போய் கேட்டாலும் 10,000 ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறியா, 20,000 ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறியா, 4,000 ரூபா வாடகை தரியான்னா நான் சம்பாதிக்கிற வசதிக்கு நான் எப்படி 4,000 ரூபா வாடகை கொடுக்க முடியும்? சரி தரேன்னு சொல்லிட்டு போய் வீட்டில் உக்காந்துக்கிட்டா மாத்திரம் வாடகைலாம் அடுத்த மாதம் நம்மளை துரத்த மாட்டாங்க? துரத்துவாங்களா? இதை விட ஒரு பொம்பளை இன்னும் என்ன கஷ்டப்படணும்? நீங்க ரேஷன் கார்டு இல்லைன்னு சொன்னீங்களே, அது அப்ளை பண்றது எதுவும் நீங்க பண்ணலையா? அப்ளை பண்ணனேன் கண்ணே, எத்தனையோ இடத்துக்கு போனேன், யார்கிட்டயும் போனேன். ஒரே ஒரு ஆள் நாளைக்கெல்லாம் கார்டு வாங்கி தரேன்னு 20,000 ரூபா வாங்கி தரேன். வாங்கி விட்டாங்களா? ஏமாத்திட்டாங்களா? ஏமாத்திட்டாங்க. அடைச்சிப்போ அப்படின்னா அதையும் விட்டுட்டேன். இப்போ கடைசிக்குல நான் தனியா போயிட்டேன். என் வீட்டுக்காரர் இறந்ததுக்கு அப்புறம், என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் நான் தனியா இருக்கிறேன், உனக்கு ரேஷன் கார்டு கிடையாதுன்னு விட்டாங்க. கிடையாதுன்னே சொல்லிட்டாங்க. உன் பொண்ணோட போய் அந்த அட்டையில நீங்க எழுதிக்கோங்க, உங்களுக்கு கிடையாது அப்படின்ட்டாங்க. அப்படிங்கும் போது அப்ப சரி இந்த முதியோர் பணமாவது கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நீ எந்த வீட்டுக்கிட்ட குடியிருக்கிறியோ அந்த வீட்டுக்கிட்ட போய் 5 பேத்துக்கிட்ட கையெழுத்து வாங்கி அவங்களுடைய வீட்டு அட்ரஸ் எல்லாம் எழுதி 5 பேத்துக்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்து, அப்புறம் அவங்க வீட்டு ரசீது இதெல்லாம் கொண்டுட்டு வந்து கொடுத்தா நான் உங்களுக்கு அந்த பணம் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க.
அவங்கள போய் கையெழுத்து கேட்கறதுக்கே போட மாட்டேங்கிறாங்க. வீட்டுல சுதி தருவாங்களா? அது கூட யாரும் முன் வரலையா உங்களுக்கு? அந்த மாதிரி யார்கிட்ட போய் நான் கேட்கட்டும்? அதையும் கேட்டு பாட்டு சரி நம்ம தலையெழுத்து அவ்வளவுதான் விட்டு அதையும் விட்டாச்சு. இப்போ என் பாட்டுக்கு என் பொழப்பு உண்டு, நான் உண்டுன்னு எதை பார்த்தாலுமே வித்தா சாப்பிட்டு நாளைக்கு செத்தா கேட்டால் அந்த ரோட்டில் போகிற சனானா அதை போனது எடுத்து போட்டோம். அப்படித்தான் இருக்கும். அப்படிலாம் இருக்காது. இது பாத்தீங்களா, இது வேற கொண்டு போகலாம். என்ன அந்த மாதிரி வேற சொந்தன்னு சொல்லிக்கவும் ஒருத்தரும் இல்லை, சொத்துன்னு சொல்லிக்கவும் ஒன்றும் இல்லை. இப்போ வேற இடத்துல வாடகைக்கு கம்மியான ரேட்ல வீடு வாடகைக்கு பார்த்தாலே இருப்பீங்களா? இப்போ அங்க போயிடுவீங்களா? போயிடலாங்க. அதுக்கு ஏற்பாடு பண்ணலாமா? நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா ஏற்பாடு பண்ணலாம். எந்த இடத்துல பாக்குறீங்க? என்ன கண்ணு அவத்தனா என்ன கண்ணு நம்மளுக்கு சொல்ல வீடுன்னு ஒண்ணு இல்ல, வியாபாரம் இங்க வச்சிட்டு இருக்கீங்கல்ல, நீங்க போய் போறதுக்கு அந்த மாதிரி பாக்குறீங்களா? இதா இருந்தா பரவாயில்ல. ஏன்னா இது நைட்ல கொஞ்சம் 10 மணி வரைக்கும் இருப்பேன், 8:30 மணி வரைக்கும் இருப்பேன். அதனால நாம கொஞ்சம் போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் வசதியான தடமா இருந்தா பரவாயில்ல. இல்ல இளநீ வித்துட்டு வராங்க, கடை வச்சுட்டு வராங்க அப்படின்னு வழியில நின்று 2 பேரும் அடிச்சா என்ன பண்றது? அந்த மாதிரி நடக்கும்ன்றீங்க? அந்த மாதிரி நடக்கும். 10 மணிக்கு அப்புறமும் எல்லாம் இப்படியே தான் வச்சிருப்பீங்களா? இல்ல கண்ணே, அதெல்லாம் எடுத்து போட்டு அங்க ஒரு படுதா இருக்கு, அதை எடுத்து போட்டு மூடிட்டு தான் அந்த இடத்துல படுத்து. இங்கதான் படுத்துவீங்களா? ஒரு பெட்ஷீட் ஒரு தலகா நிக்குது போட்டு கீழே படுத்து. பொண்ணு அவங்க எங்க இருக்காங்க? அவங்க வந்து டால்மியா கம்பெனி. டால்மியா சிமெண்ட் கம்பெனி. அவங்களாம் வருவாங்களா, பார்த்துப்பாங்களா? ஏக்கண்ணா அவங்களும் கூலி வேலைக்காரு. அவர் பாவம் என்ன பண்ணுவாரு? ஒரு குழந்தை 3 வருஷம் கையில இருக்குது. அவங்கக்கிட்டே நான் கேட்கறதும் இல்லை, கேட்டாலும் அவங்க கொடுக்க போறதும் இல்லை. அவங்க கஷ்டமே பெருசா இருக்கு. நான் சமாளிச்சுக்குவேன். என்ன சில சமயம் எனக்கு கஷ்டம் வரும். எனக்கும் கொஞ்சம் கடை இருக்கு. அந்த கடனுக்கு வட்டி கட்டணும், முதலு கட்டணும். அதெல்லாம் நான் கட்டுறதுக்கே எனக்கு சரியா இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் இறந்ததுக்கு அப்புறம் தான் என் பொண்ணுக்கு 2 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணினேன். அதுக்கப்புறம் வளைகாப்பு பண்ணினேன். அதுக்கப்புறம் பிரசவம் பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு மொட்டை அடிச்சு காது குத்துறேன்னு சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு எனக்கு கொஞ்சம் கடன் வந்தது. அதையும் கட்டிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இதே இடத்துல நான் பொழவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் என்னை யாரும் பார்த்து நீ கடன் கட்டலை, நான் உனக்கு கடன் தரமாட்டேன்னு சொல்லாத அளவுக்கு ஒரு மரியாதையை காப்பாற்றிக்கிட்டு நான் வாழ்ந்துக்கிட்டு வரேன். அதுதான் என்னோட இது. கேளு சரியா? இதை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இதை பார்க்குற மகராசரி யாராவது ஒருத்தர் முன் வந்து ஏதோ ஒரு உதவி செஞ்சா அவங்க மக்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கட்டும். கண்டிப்பா வருவாங்க, கவலைப்படாதீங்க. வீடுக்கு கண்டிப்பா பார்க்கலாம். நாம கண்டிப்பா வீடுக்கு கண்டிப்பா பார்த்து சொல்லலாம். சரிங்க கண்ணு. ரொம்ப ஏழையா இருக்கிறவங்கள, எங்களை மாதிரி அனாதைங்கள இந்த அரசாங்கம் கொஞ்சம் கண்முழிச்சு பார்த்தா பரவாயில்ல. புரியுது. அரசாங்கத்தால தான் இது முடியும், தனி மனுஷரால இது முடியாது. அதனால அரசாங்கம் பார்த்து ஏதோ அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணனா உண்டு. சொல்லலாம், இலவச ஆஸ்பத்திரிக்குது, இலவசமா அரிசி போடுறோம். ஆனா அந்த மாதிரியானது எதுவுமே எனக்கெல்லாம் கிடைக்கலையே. நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? அதை பார்த்துக்கலாம். சரி சரிம்மா, உங்களோட அந்த டைமை வந்து எங்களுக்காக செலவிட்டு உங்களோட வியாபாரத்தெல்லாம் பொருட்படுத்தாமல் எங்களுக்காக உட்காந்துருந்தீங்களா, ரொம்பவே நன்றிம்மா. அந்த நீங்கள் சொல்லியிருந்தீங்களே அந்த வீட்டு வாடகைக்கு, அதை கண்டிப்பாக பார்க்கலாம். பார்த்துட்டு கண்டிப்பாக இங்கே வந்து சொல்லுறோம், நாங்களும் இதை பார்க்குறோம். சரி ஓகேம்மா. இந்த வீடியோ கொஞ்சம் எமோஷனலாக வந்து போயிடுச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அம்மா வந்து 66 வயசுலேயே வந்து பயங்கரமாக கஷ்டப்பட்டு சொந்தமாக வீடு கூட இல்லாமல் யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் பிளாட்ஃபார்மில் தான் வந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த சேடான ஸ்டோரியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஷேர் வந்து பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காவது வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, இவங்க வந்து சோனா காலேஜ் பக்கத்தில் தான் வந்து இருக்காங்க. ஏதோ வீடு இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணீங்க, ஏதோ வீடு இருக்குது தெரிஞ்ச இடத்துல இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஹெல்ப் வந்து இவங்ககிட்ட வந்து கொடுங்க. இவங்க எந்த இடத்துல தான் வந்து இருக்காங்க. நீங்கள் நேரில் வரல முடியல அப்படின்னாலும் கூட வந்து டிஸ்கிரிப்ஷனில்
இல்லைன்னா ஸ்க்ரீனில் வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து போடுறேன், அந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுறோம். இந்த வீடியோ இதோட வந்து நிற்க போகிறதில்ல. இந்த மாதிரியான நிறைய பிஸ்னஸ் செக்மெண்ட்லாம் வந்து அடுத்தடுத்து வந்து வரப்போகுது. இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே வந்து தேவை. அதனால் தேங்க்யூ.